வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? நம்மோட சேனல்ல பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அன்ஃபேர் எவிக்ஷன் பிரவீன வந்து வெளியேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. வோட்டிங்ல அவர் குறைவா இருந்தாருன்னா, ஆமாங்க குறைவாக இருந்தார் ஆரம்பத்துல. ஆனா நடுவுல அவருக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல வோட் வந்துச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க. பட் ஏன் வந்து பிரவீன் ராஜை எவிக்ட் செய்ய வேண்டும்? அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஸோ இது மோசமான ஒரு செயலா நான் பார்க்குறேன். ஒரு ட்விட்டர் வந்தது. நந்து போட்டிருக்காரு. அன்ஃபேர் எவிக்ஷன் பட் யூ ட்ரூலி டிசர்வ்ட் டு ஸ்டே லாங்கர். அதாவதுங்க கண்டஸ்டன்ட் அப்படின்னா, நல்லா விளையாடுற ஒரு கண்டஸ்டன்ட். நான் மறுபடியும் கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லி, அவர் கேப்டன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தும், அவர எவிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேள அதாவது 49வது நாள் உள்ள வர்ற கண்டஸ்டன்ட்ல ஆதிரை இருக்காங்க. இப்போ பிரவீன்ராஜ் இருக்காரு. இத தவிர வேற வெளியில போன யாரும் துஷார் கூட கூப்பிட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆதிரைய விட பிரவீன்ராஜ் 49 நாள் வர வந்தா நல்லா விளையாடக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. பிரவீன்ராஜ் வெளியில போயிட்டும் வந்து பார்த்தாருன்னா, அவருக்கு நெறைய விஷயங்கள் நடக்கிறது தெரியும்னு நெனைக்கிறேன். இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷனா இல்லையா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அன்ஃபேர் எவிக்ஷன் தாங்க. ஒரு நல்லா விளையாடக்கூடிய ஒரு நபரை நீங்க வெளியேற்றுகிறீர்கள் அப்படின்னா, அது ரொம்ப ஒரு மோசமான செயல் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன். பிரவீன்ராஜ் வெளியேற்றப்பட்டது வந்து மிக வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் தான். அதாவது இதுல வந்து அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத, ஓட்டு இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நெறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க. பட் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அவரு அனுப்புறதுல. பட் அது இட்ஸ் நாட் ரைட் ஆக்சுவலி. அது வந்து என்ன சொல்றது? ஒரு தவறை திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் பிக் பாஸ் டீம் வந்து என்ன சாதிக்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். இப்ப நீங்க கெமி இருக்காங்க. கெமி அனுப்பலாம். துஷார் போயிட்டாரு. எஃப்ஜே அனுப்பலாம். ரம்யாவ அனுப்பலாம். இந்த 4 பேர்ல 5வது ஆளா தான் எனக்கு பிரவீன்ராஜ். அத கெமி, ரம்யா, துஷார், எஃப்ஜே. இந்த 4 பேர்ல எந்த 2 பேர் வேணா நீங்க அனுப்பலாம். பட் பிரவீன்ராஜ் வந்து ஓரளவுக்கு ஓட்டு இருக்கிற ஒரு பையன். ஆனா அவர் நல்லா விளையாடக்கூடிய பையன். அவர ஏன் வெளியில அனுப்பிச்சீங்க அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் நம்மளால நம்ப முடியல. என்ன பண்றது? இப்படிதான் இருக்காங்க. பட் இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் டூ சீ திஸ். ஆமா. ரொம்ப வருத்தமா இருக்குங்க. பட் வேற யாருக்கெல்லாம் இது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு தோணுதுன்னு சொல்லுங்க. பட் இதுக்குள்ள இருக்கிற கேம் என்னன்னு புரியல. இப்ப நீங்க நல்லா விளையாடுற மனுஷன். ஆனா அவருக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க அப்படின்றது மக்கள வந்து என்ன சொல்றது? நானே போடல. நான் மத்தவங்கள எப்படி சொல்றது? அப்படிதான் இருக்கு இல்லையா? ரொம்ப கஷ்டம். பட் இதுல நடக்கிற விஷயங்கள யோசிக்கும்போது, பிக் பாஸ் எப்ப வேணா என்ன வேணா நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாரி தான். அதனால பிரவீன் வெளியேறியது அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு செய்தினாலும், அக்செப்ட் த ஃபேக்ட் அப்படின்னு அக்செப்ட் த பெயின் அப்படின்னு சொல்ற அக்செப்ட் த ஃபேக்ட். இருக்கிற உண்மைய ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கேத்த மாரி நம்ம விளையாடி தான் ஆகணுங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இதை பற்றி உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை தெரிவியுங்கள். அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ அண்ட் பை டு எவ்ரிஒன்.